எங்கெல்லாம் யமன் போய் சிவபெருமானை வழிபட்டாரோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் கிடையாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, யமன் வழிபட்ட சில சிவன் கோவில்ல நவகிரகங்கள் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். பொதுவா சிவன் கோவில்னு சொன்னாலே அங்க நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அதே போல நவகிரக பரிகார ஸ்தலங்கள்ல எல்லாத்துலயுமே சிவபெருமான் தான் மூலவரா இருப்பாரு. நவகிரகங்கள் மட்டும் இல்லாம அண்ட சராசரங்கள் எல்லாமே சிவபெருமானுக்குள்ள அடங்கும் அப்படிங்கிறது ஆன்றோரோட வாக்கு. ஆனா பல சிவன் கோவில்கள்ல இது விதிவிலக்கா நவகிரக சன்னதிகள் இல்லாம இருக்கு. எங்கெல்லாம் யமன் சிவபெருமானை வழிபட்டாரோ அந்த கோவில் எல்லாத்துலயுமே நவகிரகங்கள் கிடையாது. எந்தெந்த சிவன் கோவில்ல யமன் வழிபட்டதால நவகிரகங்கள் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். திருவான்மையூர்ல இருக்க மருந்தீஸ்வரர் கோவில்ல நவகிரகம் கிடையாது. ஏன்னா அங்க யமன் வந்து வழிபட்ட கோவில். அடுத்ததா திருநள்ளாறுல இருக்க தர்பானேஸ்வரர் கோவில்லையும் நவகிரக சன்னதி கிடையாது. ஏன்னா அங்கேயும் யமன் வந்து வழிபட்டதா சொல்லப்படுது. மூன்றாவது கோவில் ஸ்ரீவாஞ்சியம். அங்கேயும் யமனுக்கு முக்கியத்துவம். இங்க வந்து யமன் சிவபெருமான வழிபட்டதா ஐதீகமும் இருக்கு. நான்காவது கோவில் திருவாவடுதுறை. இங்க யமன் சிவபெருமான வழிபட்டதா வரலாறுகளும் இருக்கு. ஐந்தாவது கோவில் திருப்பைஞ்சீலி. வாழை மரத்தை தலைவிருச்சமா கொண்ட சிவன் கோவில். திருச்சிக்கு பக்கத்துல இருக்க இந்த கோவில்லையும் நவகிரகங்கள் கிடையாது. இங்க யமனுக்கு தனி சன்னதியும் இருக்கு. அடுத்ததா காளகஸ்தி. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது வாயு ஸ்தலம். இங்க 9 படிகள் கொண்ட தங்க ஏணில ஒவ்வொன்றுலயும் 3 மலர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குமா. 3, 9 அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்தை குறிக்கும். 27 நட்சத்திரங்களும் இந்த ஏணியில ஆவானம் செய்யப்பட்டிருக்குமா. அந்த ஏணிய சிவலிங்கத்து மேல சாட்சி வச்சிருப்பாங்களாம். அத தீபாரதனை காட்டுறப்ப மட்டும்தான் பார்க்க முடியுமா. 7வது கோவில் திருமலம்பாடி. இந்த கோவில் திருவையாருக்கு பக்கத்துல இருக்கு. இங்கேயும் நவகிரகங்கள் கிடையாது. அடுத்ததா திருக்கடையூர். இந்த கோவிலோட தலபுராணம் ரொம்பவே வித்தியாசமானது. யமன் மார்கண்டேயனை நோக்கி பாசக்கயிறு வீசினப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து என்னுடைய பக்தனை நீ எப்படி ஆட்கொள்ளலாம் அப்படின்னு காலால எட்டி உதைத்ததாகவும் அதனால இரத்தல் தொழில நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்த தலபுராணம் சொல்லப்படுது. மனிதர்களோட உயிரை பறித்த யமனுக்கு சிவபெருமான் இங்க மறுபடியும் உயிரை எடுக்கிற அதிகாரத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. அடுத்ததா திருவெண்காடு. இங்க இருக்கிற நடராஜர் சிதம்பரத்தை விட ரொம்பவே பழமையானவர். இங்க நவகிரகங்கள் கிடையாது. கடைசி நவகிரகம் இல்லாத கோவில் எது அப்படின்னா திருப்புரம்பியம். இந்த கோவில்லையும் நவகிரகங்கள் கிடையாது. யமன் வழிபட்ட சிவன் கோவில்ல நவகிரகங்கள் ஏன் இல்லை அப்படிங்கிற காரணத்தை